ஹாய் தேர் வெல்கம் யூ. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப், அதாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வேலை நோட்டிஃபிகேஷனானது வெளியிட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ போட்டிருந்தோம். ஜென்ரல் தமிழுக்கான வீடியோ வந்து நம்ம கிளியராக கொடுத்தாச்சு. அதுக்கு நம்மக்கிட்டே ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும், எந்த ஆர்டரில் படிக்கணும், எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பெயிலிஃப், எக்ஸாமினர், ரைட்டர் இது போல் பதவிகளுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, 2 பேருக்குமே வந்து நம்ம பொதுவாக சொல்லியாச்சு. நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு தமிழுக்கு பொதுவாக சொல்லியாச்சு. ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நம்மக்கிட்ட இருக்குது வாங்கிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. பிடிஎஃப்பில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாயிண்ட்ஸு. ஸோ நீங்கள் அதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான அந்த மெட்டீரியல் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்க போகிறீங்க. அது எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சாம்பிள் மாதிரியும் காமிக்கிறேன். இது வந்து ஏதோ நம்ம ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்கள் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கலாம். அதாவது இதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் அது கிடையாது. நம்ம தமிழ் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் அது வந்து சார்ஜஸ். அது வந்து நம்ம ஹைலைட் பண்ணி பிடிஎஃப் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது நம்ம கிட்டேருந்து நீங்கள் வேணால் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். 51 ரூபாய். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஓவராலாக சொல்லிடுறேன். 2 நபர்களுக்கும் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இங்கிலீஷ் புக்கில் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு வேணால் தமிழ் புக்லேயும் வந்து காமிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த லெசன்ஸில் நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிங்க 10th சோசியல் புக்கு, ஓகேவா? 10th சோசியல் புக்கு. ஸோ தமிழ் நான் உங்களுக்கு புக் காமிக்கிறேன். இப்போதைக்கு இங்கிலீஷில் மட்டும் பாருங்கள். 10th சோசியல் புக்கில் ஃபஸ்ட்டு 5வது லெசன் இருக்கும். 5வது லெசனில் ஒரே ஒரு பேஜ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை படிச்சுட்டு அடுத்து 6வது லெசனை முழுமையாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா 9வது லெசன், அதுக்கப்புறமா 10வது லெசன், அதுக்கப்புறமா 8வது லெசன். 5வதுல ஒரு பேப்பர் படிச்சுட்டு 6வது படிச்சுட்டு அதுக்கப்புறமா 9வது லெசன், 10வது லெசன், அதுக்கப்புறமா 8வது லெசன் படிக்கணும். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்தந்த லெசன்ஸ் எடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறமா நம்ம சிவிக்ஸ், அதாவது பாலிட்டி, அரசியல் அமைப்பு, அந்த புக் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இருக்கிற 3 லெசன், 1வது லெசன், 2வது லெசன், 3வது லெசன், 4வது 5வது தேவையில்லை. இதெல்லாம் வந்து இந்தியன் ஃபாரின் பாலிசி, அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இருக்கிற 3 லெசன். ஸோ இதே தான் வந்து தமிழ் புக்லேயும் இருக்க போது. நான் உங்களுக்கு தமிழ் புக்லேயும் காட்டுறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்தந்த லெசன்ஸை எப்படி எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் புக்கில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா தமிழ் புக்லேயும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 5வது லெசனில் நீங்கள் ஒரே ஒரு பேஜ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ரைட் சைடில் பாருங்கள், சோசியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழில் சமூக சீர்திருத்தவாதிகள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வந்து இருக்கும். நம்ம குரூப் 4ல் பார்த்தோன்னா ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ராமலிங்க அடிகள், சுவாமிகள், அடிகள் எல்லாம் ஒன்று தான். ஸோ நான் உங்களுக்கு தமிழ்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டாததில்லை. இப்போதைக்கு நீங்கள் இங்கிலீஷில் பாருங்கள். ராமலிங்க சுவாமிகள் இருக்கா? ஸோ இந்த ஏன்னு போட்டுருக்கா? அதுலேருந்து படிச்சுட்டு வந்து இந்த சைடில் இருக்குது அப்படி மொத்தமாக, இந்த சைடில் இருக்குது அப்படி மொத்தமாக படிச்சிருங்க. இந்த சைடில் இருக்குது அப்படி மொத்தமாக படிச்சிருங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர்னு இருக்கா? அதை வந்து அப்படி ரைட் சைடில் அப்படியே மொத்தமாக படிச்சிருங்க. இப்போ கடந்த குரூப் 4ல் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்ன கேள்வி நான் சொல்கிறேன். அயோத்திதாசரை பற்றி ஒரு கேள்வியானது கேட்டிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தமிழில் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த லெசன் நான் உங்களுக்கு தமிழில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 1885 இருக்குல்ல, அது பக்கத்துலேருந்து பாருங்கள். ஃபவுண்டட் த திராவிட மகாஜன சபா இன் 1891 அண்ட் ஆர்கனைஸ்டு த ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் த அசோசியேஷன் அட் நீல்கிரிஸ் அப்படின்னு இருக்குல்ல. அதாவது ஈன்னா என்னது? இப்போ நம்ம அயோத்திதாசரை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து நான் உங்களை இந்த லைனில் விடுவோம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அயோத்திதாசர் வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டது தான் திராவிட மகாஜன சபா. அவர் நிறுவியது தான் திராவிட மகாஜன சபா 1891. அவர் எங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார் அப்படின்னா நீலகிரியில் நடத்தினார். எந்த ஊரில் இந்த ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துனாங்க, அந்த கூட்டம் வந்து எப்போ நடத்துனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து நீலகிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் யார் என்ன ஃபவுண்ட் பண்ணாங்க, எங்கே எதை நடத்துனாங்க, ஸோ இதெல்லாம் தான் வந்து கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கப்படும். நான் இப்போ உங்களுக்கு தமிழில் காமிக்கல அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க.
உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் இது மட்டும் நான் உங்களுக்கு தமிழில் காமிச்சேன். அடுத்து பாலிட்டி அரசியல் அமைப்பு நான் அது உங்களுக்கு தமிழில் தான் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாலிட்டி பார்க்கலாம். அதாவது சிவிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிவிக்ஸை தமிழில் குடிமையியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிட்டி தமிழில் அரசியல் அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழில் வந்து பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் தான் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. இங்கிலீஷ் மீடியத்தை காட்டிலும் தமிழ் மீடியம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டுத்துலேயும் ஒன்று நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு போன இதுவும் நான் சொல்லியிருப்பேன். இந்தமாரி திராவிட மகாஜன சபா வந்து இவர் தான் வந்து ஃபோன் பண்ணார். அயோத்திதாயர் சார் 1891 ஃபோன் பண்ணார். வருஷம் கூட அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. அவர் அந்த ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸை நீலகிரியில் நடத்தினார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கேள்வி தெரியுதா இல்லையா? திராவிட மகாஜன சபாவை யார் ஃபவுண்ட் பண்ணான்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? ஸோ குரூப் 4ல் அந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த தடவை திராவிட மகாஜன சபாவை யார் நிறுவினார்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாமா? ஆன்சர் வந்து அயோத்திதாசரா? ஸோ இந்தமாரி கேள்வி நோக்கில் தான் நம்ம படிக்கணும். நம்ம படிக்கும் போது நமக்கு எது கேள்வி நோக்கோ அதை எடுத்துங்க. 5வது லெசனில் நான் ஒரு பேப்பர் சொன்னேன்னா அந்த பேப்பரை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாலிட்டி குடிமையியல் அது வந்து நீங்கள் வந்துடணும். வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட் லைன்லேருந்து அப்படியே படிச்சுட்டே வரணும். எங்கே கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைன்றத எப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா அறிமுகத்துலேருந்தே போல வச்சுங்க. ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாகும். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் USA தோன்றியது அப்படின்றாங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு கடைசியில் இருக்கிற லைன் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடு அதாவது USA யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அங்கே தான் வந்து தோன்றியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வந்து கேள்வி வந்து கேட்கலாம். அரசியலமைப்பு என்ற கொள்கை வந்து முதல்ல எங்கே தோன்றியது அப்படின்னு கேட்கலாம். USA அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு நீங்கள் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து கேள்வி. அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம். அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஓர் அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. இதில் வந்து பார்த்தோன்னா கேள்வியானது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ பேசிக்காக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லைன் பாருங்கள். அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. இது வந்து மக்கள் ஆட்சி தானே வந்து நடக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா அது என்ன ஆச்சு? மக்கள் ஆட்சி தானே. மக்கள் பேச வச்சு தானே மொத்தமாக வந்து நடக்குது. இப்போ இந்தியாவில் மக்களாட்சியா இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? ஆமாம் அப்படின்னு தானே சொல்லுங்கள். எல்லாருமே ஒரு சட்டத்துக்கு கீழே சமம் தானே. ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல. மக்களாட்சி இருக்கணும் அப்படின்னா ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருந்து தானே ஆகணும். சட்டம் இருக்கணும்ல. இது இப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு சட்டங்கள் இருந்து அதுபடி நடந்தால் தானே அது மக்களாட்சி. சும்மாவே அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று கொண்டுன்னு வராங்க. மக்கள் விருப்பமே வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஒரு நடுநிலையே இல்லை அப்படின்னா நம்ம அதை மக்களாட்சி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஆனது இல்லை. அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தமாரி தான் வந்து நீங்கள் பார்க்கணும். கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குது எங்கே இல்லைன்றதை நீங்கள் இந்தமாரி தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரைட் சைடில் பாருங்கள். இங்கே கீழேருந்து மேலே 4வது லைனில் பாருங்கள். தலைவர் டாக்டர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல வந்து கேட்கலாம், யாருடைய தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அம்பேத்கர் அப்படின்றது ஆன்சர். எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். அம்பேத்கர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் வந்து நம்ம படிக்கணும். ரொம்ப உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஆர்டிக்கல் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து குடியுரிமை நீங்கள் சிட்டிசனை பற்றி படிக்க போகிறீங்க. சிட்டிசன்ஸ் பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா அது எந்த ஆர்டிக்கலுக்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நானும் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன்.
சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. அங்கே பாருங்கள், இங்கே நம்ம கவனிக்கணும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. ஒற்றை குடியுரிமைனா என்னது? உங்களுக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். இந்தியானா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். உங்களுக்கு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு குடியுரிமை மற்றும் இந்தியா லெவலில் ஒரு குடியுரிமை அப்படிலாம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான். ஒரே ஒரு குடியுரிமை தான் உங்களுக்கு. ரெண்டுலாம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை குடியுரிமை வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று தான். இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. எந்த பகுதியில் குடியுரிமை சிட்டிசனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. பகுதி வந்து 2ல் சொல்கிறாங்க. சட்டப்பிரிவுகள் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை சொல்கிறாங்க. பகுதி 2ல் எதுலேருந்து எது வரைக்கும் சொல்கிறாங்க? 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பகுதின்னு கேட்டால் 2. எதுலேருந்து எது வரைக்கும் கேட்டால் 5லேருந்து 11 வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. 5ல் விளையாதது 50லேயும் விளையாது அப்படின்னு மாதிரி எதுவும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நான் சும்மா சொல்கிறேன் கேட்டுங்க. உங்களுக்கு 50 வயசில் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 55 வயசில் இந்தியா வந்து கொடுத்துருவாங்க. 55 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. சும்மா ஞாபகம் வச்சுங்களேன். ஸோ குடியுரிமை சட்டம் வந்து 1955. 50ல் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 55ல் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுங்க. குடியுரிமை சட்டம் வந்து 1955. நீங்கள் 55 ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னாலே 5-11 ஞாபகம் வந்துடும். எப்படின்னா 5 × 11 55. ஸோ 5லேருந்து 11. 5 × 11 55. ஸோ 5லேருந்து 11. குடியுரிமை சட்டம் வந்து 1955. ஸோ இங்கே 11ன்னு வருது, 2 கோடு மாரி இருக்குது. ஸோ அப்படின்னாலும் பகுதி 2 அப்படி கூட நாம கேட்கலாம். அதாவது கண்டிப்பாக வந்து ஷார்ட்கட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மற்றவங்க சொல்கிற ஷார்ட்கட்டு உங்களுக்கு வந்து டக்குன்னு பிடிக்குமா பிடிக்காதா, இல்லை அதை ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டிங்களா, அது வந்து கஷ்டம் தான். மற்றவங்க அவங்க ரீதியாக ஷார்ட்கட் வச்சுருப்பாங்க. அதை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து லெசன்ஸு. இப்படி தான் வந்து ஒன்று ஒன்றும் படிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இப்படி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். வேணால் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கலாம். அப்படி இல்லைனா அடோப் ஆர்கட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் இந்த பிடிஎஃப்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம், ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு 10th புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு. 10th புக்கில் என்னென்ன கவர் ஆகுது? ஹிஸ்ட்ரி, அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஹிஸ்ட்ரியும் கூட சேர்ந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாலிட்டி கவர் ஆகும். பாலிட்டி அரசியலமைப்பு கவர் ஆகும். அதுக்கப்புறம் சயின்ஸ் இருக்குது. சயின்ஸில் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தால் டைம் லென்த்தாக போகுது. டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். சயின்ஸ் 10th புக்கில் என்னென்ன லெசன் படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா 6வது புக்கில் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு இருக்கும். இந்து சிவிலைசேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லெசன் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு புக் பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 10th சோசியல் கொடுத்துட்றேன், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கொடுத்துட்றேன். 10th சயின்ஸில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கொடுத்துட்றேன். 6th ஸ்டாண்டர்டில் அந்த இந்து சிவிலைசேஷன் சிந்துவெளி நாகரிகம் அதற்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றேன். அதில் எந்தெந்த லெசனுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்தந்த லெசன்ஸை படிங்க. இந்தந்த லெசன்ஸை படிக்கும்போதே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் மேக்ஸ் பொறுத்தவரை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை போட்டால் நல்லாயிருக்கும். ப்ரீவியஸ் இயரில் குரூப் 4 குரூப் 2 எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி கொஸ்டின்ஸ் வந்து வெளியேந்து கேட்க மாட்டாங்க. அப்படி வேணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் பட்டு நம்ம சொல்லி முடிக்க முடியாது. ஒன்று நீங்களே வந்து உள்ளே இறங்கி ஒன்று நீங்களே தேடி கற்றுக்க தான் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுங்கள். ஒரே ஒரு டாபிக் எடுக்கிறீங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது, தனி வட்டி கூட்டு வட்டி. தனி வட்டினா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன டாபிக் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். அதை பார்த்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டாப்பிக்காக எடுங்க, ஒரு டாப்பிக்காக முடிங்க. ஹெச்சிஎஃப்னு இருக்குது, எல்சிஎம்னு இருக்குது. ஹெச்சிஎஃப்னா என்ன, எப்படிலாம் அதை கேள்வி கேட்கலாம், அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் மாதிரி தான். அந்த லெவல் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும் கேமில். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம 10வது லெவலுக்கு தான் படிக்க போகிறோம். 10வது லெவல் என்னும்போது நம்ம 10வது தரத்துக்கு
நம்ம புக்கை பார்த்து படித்தா ரொம்ப பெஸ்ட்டு. புக்கு இருக்குது, புக்கு வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு புக்கில் இருந்து நீங்கள் சம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி சம்ஸு தெரியலன்னா எந்த சம் தெரியலையோ அந்த சம்மை யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். புக்கில் உங்களுக்கு எந்த சம் தெரியலையோ அந்த சம்மை யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அப்படி இப்படி எதனா பண்ணால் தான் நம்ம பாஸ் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும் உங்களுக்கு போதுமானதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் லெசன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடுறேன். அதாவது சயின்ஸில் 6th to 10th வரைக்கும் இருக்கிற சயின்ஸில் ஹைஜீனி, சுகாதாரம் அப்படின்னு வந்து லெசன்ஸ் ஆனது இருக்கும். அந்த லெசன்ஸை எல்லாமே நீங்கள் படிச்சுங்க. உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிடும். நீங்கள் அதுக்கு மேலே வேறு எங்கேயும் படிக்கணும் அவசியம் கிடையாது. மேக்ஸுக்கு வந்து பொதுவாக படிச்சுங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்ளை பண்ணவங்க பொதுவாக மேக்ஸுக்கு படிச்சுங்க. ரொம்ப சிம்பிள் மேக்ஸ் தான் இருக்கும். மற்றபடி அப்ளை பண்ணவங்க நீங்கள் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் ஆனது கிடையாது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரை சயின்ஸ் புக்கில் கடைசி லெசனாக இருக்கும். எல்லா புக்லேயும் கடைசி லெசனாக ஹைஜீனி அப்படின்னு வந்து இருக்கும், சுகாதாரம் அப்படின்னு வந்து இருக்கும். அந்த லெசன்ஸை படித்தா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு கவர் ஆகிடும். 2 பேருமே வந்து கரண்ட் அஃபேருக்கு எங்கேயுமே போக வேணாம். கரண்ட் அஃபேர் தேவையில்லை. ஸோ மற்றதை மட்டும் படிங்க, உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் இப்போ 10th லெசன் சொல்லியிருக்கேன். 10th நான் பாலிட்டி சொல்லியிருக்கேன், ஹிஸ்ட்ரியில் ஒரு சில லெசன் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி சயின்ஸில் 10th சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் சொல்லியிருக்கேன், சிந்துவெளி நாகரிகம், இந்து சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் இதில் வந்து பாலிட்டி படிக்கலாம். அதாவது பஞ்சாயத்து டே வந்து ஏப்ரல் 24 நோட் பண்ணி வச்சுங்க. பஞ்சாயத்து ராஜ் டே வந்து ஏப்ரல் 24. ஸோ இந்தமாரி டேஸ் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதை எப்போ தொடங்கினாங்க, தொடங்கப்பட்ட ஆண்டு, இல்லை கொண்டாடப்படுகின்ற நாள், இது போல் ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் 8th 9th பாலிட்டி லெசன்ஸில் கவர் ஆகும். அதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி நம்ம பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தான், முகல்ஸு, மராத்தாஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி இது போல் லெசன்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது இதை நீங்கள் முதல்ல முடிச்சிருங்க. நான் சொன்னது வரைக்கும் முடித்தாலே உங்களுக்கு போதும். அதான் நான் சொல்ல வரது. நான் இப்போ என்னென்ன லெசன்ஸ்னால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் அது வரைக்கும் படித்தா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டியது மேக்ஸ் அதை நீங்கள் படிக்கணும். அது நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லி வந்து சம்ஸு போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு உங்களுக்கு மேக்ஸ் போதுமானதாக இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பாஸ் ஆகணுமோ அதுக்கான வழி தான் நம்ம சொல்லின்னு இருக்கோம். தேவையில்லாத படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லலை. பாஸ் ஆகிறதுக்கான வழி தமிழ் நம்மக்கிட்ட இருக்குது, வாங்கிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 6th to 10th அந்த ஹைஜீன் சுகாதார லெசன் படிங்க. உங்களுக்கு சிலபஸே கவர் ஆகிடும். மேக்ஸ் பேசிக்கான மேக்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு சிலபஸே கவர் ஆகிடும் சொல்லியாச்சு. அடுத்தபடியாக நம்ம பெய்லீஃபு, ரைட்டரு இதெல்லாம் நம்ம வரும்போது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லியாச்சு. இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம், இதுக்கான இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நம்ம சொல்லியாச்சு. அதிகமாக பாலிட்டி, அரசியலமைப்பு, இதுக்கு நம்ம எப்படின்னு சொல்லியாச்சு. ஜென்ரல் சயின்ஸு இதுக்கு எப்படி நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டியது மேக்ஸ் வந்து டெய்லியும் நீங்கள் எப்படின்னா கொஸ்டின்ஸ் எடுத்து சர்ச் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சர்ச் பண்ணி நீங்கள் மேக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறது புக்கு தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். புக்கில் இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின் தான் போட்டு பார்க்கணும். ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் தேர்வில் வெற்றி ஆகிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி ஆகிடுவீங்க. ப்ரீவியஸ் இயர் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். இதை தாண்டி கேள்விகள் வெளியே இருந்து எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இங்கேருந்து தான் கவர் ஆகும். இதை நீங்கள் படித்தா ஈஸியாக தேர்வில் வெற்றி பெற்றுட்டு நல்ல ஒரு கட் ஆஃபில் நீங்கள் இருக்கலாம். ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ கண்டிப்பாக வேறு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இல்லை அடுத்தடுத்து நம்ம வேறு எதனா பண்ண முடியுமா அப்படின்றத நானும் வந்து பார்க்குறேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ தான். நான் இப்போ சொன்னேன்னே அவ்வளோதான். என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதனா சொல்லணுமானா இல்லை. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. இது என்ன மேக்ஸுக்கு வேணால் அடுத்து எதனா பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஸோ மற்றபடி இதை நீங்கள் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் லைன் முறையெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். 10th பாலிட்டியில் இன்னும் ஒரு 3 லெசன் சொல்லியிருக்கேன். அதிகமாக இந்தியன் லெசன் மூவ்மெண்ட்டில் அதில் ஒரு 3 லெசன் சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். அதிகமாக சயின்ஸில் அது ஒரு 5-6 லெசன் வரும். அது நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ 6வதுல படிக்க போகிறீங்க. இவ்வளோ தானே படிங்கன்னு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ படிக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக உங்களால் இது முடியும் தானே. ஸோ கண்டிப்பாக இது முடியும். உங்களால் தேர்விலையும் வெற்றி பெற முடியும். அதுக்காக தான் இவ்வளோ லிமிட் பண்ணி உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நம்புங்க. தேர்வில் வெற்றி பெறுவதற்கான அந்த வழி தான் சொல்கிறேனே கண்டி, உங்களை தேவையில்லாத வந்து தவறான ஒரு வழியில் எடுத்துகிட்டு போய் இதை படிங்க அதை படிங்க அப்படிலாம் சொல்லி உங்களை தேவையில்லாத வழியில் இட்டுன்னு நான் போல. தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் கரெக்டான வழி. நீங்கள் நம்பி நீங்கள் படிச்சிங்கன்னா தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ அவ்வளோதான்.
ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்களும் வேறு எங்கேயும் அப்படியே கண்டென்ட் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு தேடாதீங்க. இவ்வளோ தான் ஸ்டடி மெட்டீரியல். கொஸ்டின் புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ புக்கிலேருந்து எல்லோரும் படிங்க. ஓகே, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.